பாகுபலி மூன்றாவது பாகம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு ரீரிலீஸ் ஆன திரைப்படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்து கிடைக்குமா, இந்த அளவுக்கு 2 நாட்களில் வசூல் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மக்களே வந்து ஆச்சரியப்பட வைத்திருக்கு. ஸோ எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு முதல் நாள் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பாகுபலி முதல் பாகம், 2வது பாகம், இந்த 2 பாகமும் வந்து இந்திய சினிமாவில் வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணது. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்தது. இப்போ என்னதான் எவ்வளோதான் திரைப்படம் பாகுபலி திரைப்படத்தை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணாலுமே, ஒரு பெரிய பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கொடுத்தாலுமே, ஸோ என்ன பெரிய பாகுபலி படத்தை எடுத்துட்டு அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய நேம் வந்து வாங்கியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் பாகுபலி திரைப்படத்தோட 3வது பாகம், இது பாகுபலி திரைப்படத்தோட 3வது பாகம் அப்படின்னு சொல்கிறத விட பாகுபலி திரைப்படத்தோட முதல் பாகத்தையும் 2வது பாகத்தையும் வந்து இணைத்து ஒரு 3.25 மணி நேரம் திரைப்படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ஒரு புது திரைப்படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட வசூல் தான் வந்து கொஞ்சம் வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது. அதாவது முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட இந்த ப்ரீ புக்கிங் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் 20 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. மொத்தமாக வந்து 30 கோடி ரூபாய் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து வசூல் செய்திருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது நீங்கள் ஆச்சரியப்பட்டுட்டீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது தெரிஞ்சால் வந்து இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு தோணும். அதாவது வந்து நீங்கள் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமாலாம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக தெலுங்கு, ஆந்திரா சைட்லாம் சினிமாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வந்து விற்பாங்க. ஸோ வந்து முதல் ஷோ, அதாவது 4 மணி காட்சிகள் மட்டும் வந்து பிளாக்ல வந்து டிக்கெட் வந்து விற்பாங்க. இப்போ அதுவும் வந்து 4 மணி காட்சிகள் கிடையாது. அந்த டிக்கெட் வந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டுக்கும் வந்து போகும். அதனால் வந்து முதல் ஷோ மட்டுமே வந்து அதிகமான வசூல் வந்து பண்ணும், ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் அது வந்து 2வது 3வது ஷோ வந்து தொடராது. 2வது 3வது ஷோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் ஆந்திரா சைடு, ஹைதராபாத் சைடு, பெங்களூர் சைடெலாம் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அஃபிஷியல் ரேட்டே வந்து 2000 ரூபாய் டிக்கெட்டாக இருக்கும். 3000 ரூபாய் தான் டிக்கெட் இருக்கும். அது கீழே வந்து டிக்கெட்டே வந்து இருக்காது. இதுதான் வந்து ஒரு பெரிய வசூல் வேட்டைக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து அந்த சைடுலேருந்து படங்கள் ரிலீஸ் ஆனால் ஈஸியாக வந்து 1000 கோடி வசூல் வந்து டச் பண்ணி விடுகிறது. ஸோ வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் வந்து விற்றாலுமே அந்த முதல் வாரம் வந்து ஒரு பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் வந்து ஆந்திரா, தெலுங்கானாவில் வந்து இருப்பதால் வசூல் வந்து பெருசாக வந்து வருகிறது. அதே மாதிரி தான் பாகுபலி இந்த ஒரு 3வது பாகத்துக்கும் வச்சுருக்காங்க. அதாவது பாகுபலி 3வது பாகம் 2 மணி நேரம் 44 நிமிஷம்னால வந்து 2 ஷோ இல்லை 3 ஷோ தான் வந்து திரையரங்குகளை வந்து ஓட்ட முடியும். 4 ஷோ என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால் வந்து டிக்கெட் ரேட் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ரூபாய், 800 ரூபாய் அந்த மாதிரி வந்து டிக்கெட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து மக்கள் பார்க்க வந்து வருகிறார்கள். மக்களோட கூட்டம் அந்த திரைப்படத்துக்கும் அதிகமாக வருகிறது. 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க. அதனால தான் 30 கோடி ரூபாய் வந்து பாகுபலி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் இன்னுமே அதிகமான கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு வந்து பாகுபலி 3வது பாகத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு ஒரு புது திரைப்படம் மாதிரி வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே வந்து நிறைய நல்ல திரைப்படங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. பைசனும் போய்கொண்டு இருக்குது, ஜூடும் வந்து போய்கொண்டு இருக்குது. ஒரே ஒரு இம்பேக்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தோட ஒரு திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. பாகுபலி திரைப்படம் வந்ததால் அது வந்து ரிலீஸ் ஆகலை. இது ஒன்று தான் வந்து சின்னதாக நெகட்டிவ் இம்பாக்டாக வந்து ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாகுபலி 3வது பாகத்தை, அதாவது முதல் பாகம் 2வது பாகம் சேர்த்து ரிலீஸ் பண்ணும் அந்த ஒரு படத்தை வந்து 1000 ரூபாய் கொடுத்து திரையரங்குகளை போய் பார்ப்பீங்களா, இல்லை வந்து ஜென்ரலாக 150 ரூபாய் கொடுத்து திரையரங்குகளை போய் பார்ப்பீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாகுபலி 3வது பாகம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு ரீரிலீஸ் ஆன திரைப்படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்து கிடைக்குமா, இந்த அளவுக்கு 2 நாட்களில் வசூல் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மக்களே வந்து ஆச்சரியப்பட வைத்திருக்கு. ஸோ எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு முதல் நாள் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பாகுபலி முதல் பாகம், 2வது பாகம், இந்த 2 பாகமும் வந்து இந்திய சினிமாவில் வந்து மிகப்பெரிய இம்பாக்ட்
இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்தது. இப்போ என்னதான் எவ்வளோதான் திரைப்படம் பாகுபலி திரைப்படத்தை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணாலுமே, ஒரு பெரிய பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கொடுத்தாலுமே, ஸோ என்ன பெரிய பாகுபலி படத்தை எடுத்துட்டு அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய நேம் வந்து வாங்கியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் பாகுபலி திரைப்படத்தோட 3வது பாகம், இது பாகுபலி திரைப்படத்தோட 3வது பாகம் அப்படின்னு சொல்றதை விட பாகுபலி திரைப்படத்தோட முதல் பாகத்தையும் 2வது பாகத்தையும் வந்து இணைத்து ஒரு 3.25 மணி நேரம் திரைப்படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ஒரு புது திரைப்படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட வசூல் தான் வந்து கொஞ்சம் வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது. அதாவது முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட இந்த ப்ரீ புக்கிங் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் 20 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. மொத்தமாக வந்து 30 கோடி ரூபாய் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து வசூல் செய்திருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது நீங்கள் ஆச்சரியப்பட்டுட்டீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது தெரிஞ்சால் வந்து இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு தோணும். அதாவது வந்து நீங்கள் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமாலாம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக தெலுங்கு, ஆந்திரா சைட்லாம் சினிமாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வந்து விற்பாங்க. ஸோ வந்து முதல் ஷோ, அதாவது 4 மணி காட்சிகள் மட்டும் வந்து பிளாக்ல வந்து டிக்கெட் வந்து விற்பாங்க. இப்போ அதுவும் வந்து 4 மணி காட்சிகள் கிடையாது. அந்த டிக்கெட் வந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டுக்கும் வந்து போகும். அதனால் வந்து முதல் ஷோ மட்டுமே வந்து அதிகமான வசூல் வந்து பண்ணும், ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் அது வந்து 2வது 3வது ஷோ வந்து தொடராது. 2வது 3வது ஷோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் ஆந்திரா சைடு, ஹைதராபாத் சைடு, பெங்களூர் சைடெலாம் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அஃபிஷியல் ரேட்டே வந்து 2000 ரூபாய் டிக்கெட்டாக இருக்கும். 3000 ரூபாய் தான் டிக்கெட் இருக்கும். அது கீழே வந்து டிக்கெட்டே வந்து இருக்காது. இதுதான் வந்து ஒரு பெரிய வசூல் வேட்டைக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து அந்த சைடுலேருந்து படங்கள் ரிலீஸ் ஆனால் ஈஸியாக வந்து 1000 கோடி வசூல் வந்து டச் பண்ணி விடுகிறது. ஸோ வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் வந்து விற்றாலுமே அந்த முதல் வாரம் வந்து ஒரு பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் வந்து ஆந்திரா, தெலுங்கானாவில் வந்து இருப்பதால் வசூல் வந்து பெருசாக வந்து வருகிறது. அதே மாதிரி தான் பாகுபலி இந்த ஒரு 3வது பாகத்துக்கும் வச்சுருக்காங்க. அதாவது பாகுபலி 3வது பாகம் 2 மணி நேரம் 44 நிமிஷம்னால வந்து 2 ஷோ இல்லை 3 ஷோ தான் வந்து திரையரங்குகளை வந்து ஓட்ட முடியும். 4 ஷோ என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால் வந்து டிக்கெட் ரேட் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ரூபாய், 800 ரூபாய் அந்த மாதிரி வந்து டிக்கெட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து மக்கள் பார்க்க வந்து வருகிறார்கள். மக்களோட கூட்டம் அந்த திரைப்படத்துக்கும் அதிகமாக வருகிறது. 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க. அதனால தான் 30 கோடி ரூபாய் வந்து பாகுபலி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் இன்னுமே அதிகமான கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு வந்து பாகுபலி 3வது பாகத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு ஒரு புது திரைப்படம் மாதிரி வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே வந்து நிறைய நல்ல திரைப்படங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. பைசனும் போய்கொண்டு இருக்குது, ஜூடும் வந்து போய்கொண்டு இருக்குது. ஒரே ஒரு இம்பேக்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தோட ஒரு திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. பாகுபலி திரைப்படம் வந்ததால் அது வந்து ரிலீஸ் ஆகலை. இது ஒன்று தான் வந்து சின்னதாக நெகட்டிவ் இம்பாக்டாக வந்து ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாகுபலி 3வது பாகத்தை, அதாவது முதல் பாகம் 2வது பாகம் சேர்த்து ரிலீஸ் பண்ணும் அந்த ஒரு படத்தை வந்து 1000 ரூபாய் கொடுத்து திரையரங்குகளை போய் பார்ப்பீங்களா, இல்லை வந்து ஜென்ரலாக 150 ரூபாய் கொடுத்து திரையரங்குகளை போய் பார்ப்பீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.